Hello friends, welcome to my channel. இந்த அழகான bead work எப்படி சிம்பிளா ஈஸியா பண்ணலாம் அப்படினு பாப்போம். இப்போ இதுக்கு இந்த மாதிரி ஒரு silk blouse plain blouse எடுத்துர்க்கேன். இதோட A1 golden thread நீங்க எந்த threadனால எடுத்துக்கலாம். அதுக்கு 2 number golden beads, 7 number needle எடுத்துர்க்கேன். இத வச்சு ஈஸியா நம்ம அழகா பண்ணலாம். பாருங்க நான் இப்ப ஸ்லீவ்ஸ்ல எப்படி பண்றேன் அப்படினு காமிக்கிறேன். இதுக்கு வரையறதுக்குலாம் ரொம்ப தேவையில்லை. சின்ன மார்க்கிங் மட்டும் போதும். பாருங்க எட்ஜ்ல நாட் வராம இருக்கிறதுக்காக உள் பக்கத்துல இருந்து நாட் எடுத்துர்க்கேன். அப்புறம் இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ்க்கு மேல் பக்கம் இந்த மாதிரி நீடில எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு உங்களுக்கு வேணும்னா சின்னதா ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 inch இடைவெளி விட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் அதுல இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம fly stitch மெத்தட்ல தான் பண்ண போறோம். நான் fly stitch பத்தி முன்னாடியே டியூட்டோரியல் கொடுத்திருக்கேன். அதோட லிங்க் வந்து description boxல கொடுக்கிறேன். ரெஃபர் பண்ணிக்கோங்க. அந்த fly stitch plain-ஆ நம்ம threadல போடுறதுக்கு முன்னாடி 2 beads அதுல இன்சர்ட் பண்ணிக்கணும். அப்புறம் அந்த fly stitch பண்ணனும். fly stitch ரொம்ப ஈஸிங்க. ஒரு V மாதிரி நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணனும். 2 பாயிண்ட்ல இருந்து மிட் பாயிண்ட்ல V மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி எடுக்கணும். நீடிலுக்கு கீழ நூல் வரணும். அப்புறம் இந்த 2 பீட்ஸையும் நீங்க பிரிச்சிட்டு நடுவுல அந்த நூல் வர மாதிரி கீழ லாக் பண்ணனும். லாக் பண்றது உடனே லாக் பண்ணாம கொஞ்சம் கீழ தள்ளி. பாருங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து அந்த பாயிண்ட் மிட் பாயிண்ட்க்கு நீடில் எடுக்கணும். நீடிலுக்கு கீழ நூல் இருக்கணும். அழகா ஒரு V ஃபார்ம் ஆகும். அத அப்படியே லாக் பண்றது கொஞ்சம் கீழ தள்ளி லாக் பண்ணனும். அகைன் அந்த V யோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு எடுக்கணும். சோ ரொம்ப ஈஸியானது தான். நீங்க இது கோடு போடாமவே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் பண்றவங்க பிகினர்ஸா இருக்கறவங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நீடில்ல நம்ம அந்த V பண்றதுக்கு முன்னாடி 2 பீட்ஸ் எடுத்துக்கணும் அவ்வளவுதான். அதுல ரொம்ப ஈஸியா பண்றது தான். ஆனா பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து அந்த full bunch வாங்கி இருந்தேன். golden beads அதுல ஒரு 7 lines எனக்கு யூஸ் ஆனது. இது வந்து ப்ளவுஸோட அளவு பொறுத்து உங்களுக்கு மாறும். பாருங்க அந்த கோடு ரொம்ப நீளமாவும் போட கூடாது. V ரொம்ப பெருசா இருந்ததுனா அந்த பீட்ஸ் மூவ் ஆகும் அதுக்கு அப்புறம். சோ V வந்து சின்னதாவே அழகா போட்டுக்கோங்க. அப்பதான் அந்த பீட்ஸும் மூவ் ஆகாது. நமக்கு அந்த V ஃபார்மும் நமக்கு நல்லா அழகா தெரியும். சோ இது நம்ம ப்ளவுஸோட ஸ்லீவ்ஸோட எட்ஜ் ஒட்டியே ஃபுல்லா போட்டுருக்கு பாருங்க. ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இதே மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்க இப்போ ஸ்லீவ்ஸ் ஃபுல்லா போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நான் நெக்லயும் எப்படி போட்டேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ல ஷோல்டர் லைன்ல இருந்து உள் பக்கமா இந்த மாதிரி நாட் கொண்டு வரேன். கொண்டு வந்து ஷோல்டர் ஸ்டார்ட் ஆற இடத்துல இருந்து இப்ப பண்ண போறேன். ஃப்ரண்ட் நெக்லயும் பண்ணா நல்லா இருக்கும். சோ அதே மாதிரி தாங்க 2 பாயிண்ட் அதுக்கு மிடில்ல இந்த மாதிரி நீடில கீழ எடுக்கணும். இதுக்கு நான் வந்து அப்சரா கிளாஸ் மார்க்கிங் பென்சில் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஏற்கனவே இந்த ஹெம்மிங் பண்ண லைன் கரெக்ட்டா எனக்கு அது இருந்தது. சோ அதே லைன்லயே நான் இப்போ ஒரு லைன் போட்டுட்டு அந்த V வர மாதிரி பண்றேன். ஒவ்வொரு தடவையும் 2 பீட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒன்னு வந்து ஒரு எட்ஜ்ல வச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இன்னொரு எட்ஜ்ல இருக்க மாதிரி. சோ அகைன் லாக் பண்றது கொஞ்சம் கீழ வந்து லாக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. சோ இந்த மாதிரி நெக் ஃபுல்லா பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்லயும் பண்ணிக்கலாம்ங்க. சோ நான் இது இப்ப பேக் நெக்லயும் ஸ்லீவ்ஸ்லயும் பண்ணி முடிச்சிட்டேன்.
இது இப்போ ஃப்ரண்ட் நெக்கில் கொஞ்சம் தூரத்துக்கு இந்த மாதிரி அதே ஒர்க் பண்ணியிருக்கிறேன். பீட்ஸ் மேலே பார்த்துருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், அந்த ஸ்லீவ்ஸில் ஒரு பக்கம் நான் அந்தமாரி புட்டீஸ் போட்டு பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ்ஸ்லேயும் நான் இப்போ பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸ்லீவ்ஸில் மட்டும் புட்டீஸ் பண்ணேன், நீங்கள் பேக் நெக்கில் வேணாலும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எங்கெங்கே அந்த புட்டீஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதே மெத்தட்லேயே தான் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்டில் நம்ம அப்படி எடுத்துகிட்டு ஒரு பீடு மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு இந்த பக்கத்துலேருந்து அந்த வி திருப்பி நம்ம ஃப்ளை ஸ்டிச்சில் போடுவோம்ல, அதேமாரி வி வந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு கீழே போட்டு உடனே பக்கத்துலேயே லாக் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, சின்னதாக அந்தமாரி ஒரு புட்டி கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி எல்லா இடமும் நீங்கள் மார்க் பண்ணியிருக்கிற இடம் எல்லாம் போட்டுருங்க. பாருங்கள், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது, கிராண்டாகவும் ஆகிடுது. நம்ம சீக்கிரம் இது போடக்கூடிய ஒர்க்கு தான். ஸோ இந்த மாதிரி 3 பீட்ஸ் வச்சு அழகாக புட்டீஸ் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒர்க்கு. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.